இப்போ நம்ம தேங்காய் அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்பவே குயிக்காக செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி இது. இந்த டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துடலாம். எடுத்துகிட்டு அதில் 5 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் தேவைக்கேற்ற மாதிரி நம்ம முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்து நம்ம அதை லேசாக சிவக்கட்டும். அது வரைக்கும் இதை ஃப்ரை பண்ணிடலாம். இது சிவந்ததுக்கப்புறம் இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. மீதம் இருக்கிற நெய்யில் நம்ம 2 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு சேர்த்துடலாம். இல்லைனா மைதா மாவு எதுனாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதை நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இதில் 2 கப் துருவி வச்சுருக்கிற தேங்காய் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதை லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். இதை விடாமல் ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கணும், இல்லைனா கீழே அடி பிடிச்சிரும். 5 நிமிஷம் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணலாம். லேசாக அந்த தேங்காய் சிவக்கட்டும், அது வரைக்கும் இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதில் நம்ம 2 கப் பால் சேர்த்துடலாம். நம்ம காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துடலாம். நல்லா திக்காக இருக்கக்கூடிய பால் சேர்த்துடலாம். தண்ணி இல்லாமல் இருக்கிற பால் சேர்த்துடலாம். அப்போ தான் அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ பால் சேர்த்தாச்சு. இப்போ இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை லோ ஃப்ளேமில் வச்சு அப்பப்போ நம்ம இதை கிண்டி விட்டுட்டே இருக்கலாம். இது லேசாக திக்கானதுக்கப்புறம் நம்ம இதில் சர்க்கரை சேர்த்துடலாம். 1 கப்பில் இருந்து 1.5 கப் வரைக்கும் சர்க்கரை சேர்த்துக்கலாம். நல்லா உங்களுக்கு இனிப்பாக வேணும் அப்படின்னா நீங்கள் 1.5 கப் வரைக்கும் சர்க்கரை சேர்த்துக்கலாம். இல்லைனா 1 கப் சர்க்கரை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம கிண்டி விட்டுட்டே இருக்கலாம். இதில் நான் நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக வெள்ளை சர்க்கரைனாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா திக்காகட்டும். அது வரைக்கும் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு இதை கிண்டி விட்டுட்டே இருக்கலாம். நெக்ஸ்ட் இதில் 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை மிக்ஸ் பண்ணிடலாம். இதை லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். நல்லா அந்த அல்வா கன்சிஸ்டன்சி வரணும். அது வரைக்கும் நம்ம இதை இப்படி கிண்டி விட்டுட்டே இருக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக நம்ம குங்குமப்பூ சேர்த்துக்கலாம். வெதுவெதுப்பான தண்ணியை ஊற்றி வச்சு ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம அதை உள்ளே சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான். இது தேவைன்னா சேர்த்துக்கலாம், இல்லைனா விட்டுறலாம். நெக்ஸ்ட் இதில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற அந்த முந்திரி பருப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நமக்கு சுவையான தேங்காய் அல்வா ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றது கீழே உள்ள கமெண்ட்ஸ் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். தொடர்ந்து இந்த சேனலோட இணைந்திருங்கள் புதிய புதிய ரெசிபிகளுக்காக.